ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காயில் அதிக அளவு நன்மைகள் இருக்குது. வெள்ளரிக்காய் நம்ம தினமும் சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். நம்ம உடல் சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் கரையும். அதனால டயட்டில் இருக்கவங்க இதை தினமும் உணவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காய் கூட கேரட் சேர்த்து நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் கரெக்டான லெவலில் சுரக்கும். அதுக்கும் வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. அதிக அளவு நன்மைகள் நிறைந்த இந்த வெள்ளரிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். வாங்க வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் உள்ள 3 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் எடுத்து வச்சுருந்த ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டைமில் சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். வெள்ளரிக்காயில் அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுலேயே தண்ணி நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணோம்னா வெள்ளரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ
இப்போ பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ எல்லா பக்கமும் தேங்காய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.